அப்பா ஜென்ரலாகவே ஒரு மூவி பஃப் தான் சார், எல்லா படங்களும் பார்ப்பாரு. எஸ்பெஷலி பையன் படம்னா ரொம்ப ரசிச்சியே பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படத்துக்கும் ஒரு போலீஸ் ஷோ போட்டேன். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க சொன்னது என்னன்னா, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோவுக்கும். ஸோ நீங்கள் எடுத்த அப்ரோச் ரொம்ப ரைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் இதை சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தது எனக்கு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க. அண்ட் அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ. என் கரியரில் நான் டவுனாக இருக்கும்போது கூட அவர் தான் என்னை தட்டி திருப்பி இல்லை வா டோன்ட் ஃபைட் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவார் எப்போவுமே. அண்ட் ஐ திங்க் வெரி லக்கி. அண்ட் நீங்கள் பார்த்த சினிமா ஹீரோஸ் ஸ்க்ரீனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் வந்து நேர்லேயே நிறைய பார்த்துருக்குறேன். என்னைக்கு போலீஸுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாயிருச்சு. நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற போலீஸ் வேறு. அந்த போலீஸை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு இன்னைக்கு அது ஒரு உண்மையான லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க முடியுமான்னு தெரியல. அந்த டைமில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுனால ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரியாமல் ஒரு ஆஃபீஸர் தான் தப்புன்னு சொல்லி ப்ளேம் பண்ணிடுறாங்க ஈஸியாக. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி டைரக்ட், வெரி என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர தைரியம் இருந்தது அந்த காலத்தில் ஐ திங்க். அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி தான் வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால் ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். பட் இன்னமும் நான் பார்த்த அப்பா அப்படி ஒரு கதாபாத்திரம் நான் இன்னும் பண்ணல ஸ்க்ரீனில். அது ஒரு நாள் நான் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் பார்த்துருக்கேன். அதை ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன்.